என் அண்ணன் வந்து நீ எல்லாத்தையுமே பேசு, ஆனால் வந்து என்னோட பர்சனல் எதுவும் நீ பேசக்கூடாது. அவருடைய அண்ணனுடைய பர்சனல் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். ஆக்சுவலி அண்ணா சொன்னா நீ எது வேணா சொல்லு, போல்டா சொல்லு, ஆனா மானத்தை மட்டும் காப்பாத்திடு அப்படின்னு சொல்லியிருக்கான். என் மாமியார் வீட்டை பத்தி நீ பேசாத, உன் மாமியார் வீட்டை பத்தி நான் பேச மாட்டேன் சொல்லும்போது அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? என்ன ஒரு பட்டு புடவை கிடைக்காம போதேன்னு தான் பாக்குறேன். நான் எவ்வளோ நல்லா அண்ணா என்னை பத்தி நல்லா பெருமையா பேசு அப்படின்னு சொன்னேன். ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. எங்க அண்ணா சொன்னது, ஏதாச்சும் என்னை பத்தி தப்பா பேசினேன்னா சென்னையிலேயே விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னாரு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உங்க அண்ணனை நீங்க என்னவா கூப்பிடுவீங்க? வாயில என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் சொல்லி கூப்பிடுவேன். அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? விஜயகாந்த் சார் படம் பார்த்தாவே போதும். அப்ப என் வீட்டில் எனக்கு ஆப்புன்னு எனக்கு தெரியும். பாப்பா அப்படியே நில்லு அப்படிங்குவாங்க, நான் நிற்பேன். சரி அவர் சார் இந்த மாதிரி ஏறி அப்படி உதைப்பாரு பாருங்க, அப்படியே உதைப்பான். நான் போய் அவ்வளோ தூரம் இப்போமா இப்ப இல்லைங்க சார், இப்ப நான் என் கணவருக்கு கொடுத்துட்டேன் அந்த உரிமையை. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. எங்கள் அண்ணா பேர் வந்து பாரத் ராஜா. நான் வந்து எங்கள் அண்ணாவை டேய் பரத்தண்ணா அப்படின்னு கூப்பிடுவேன். கடை இல்லாமல் சொல்லுவேன். அப்பயும் திரும்பலன்னா சென்னை தவளை குண்டு பண்ணி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். வேற யார் சமீபத்தில் போட சண்டை இது? சார் எனக்கும் ஆசை தான், நாங்கள் ரொம்ப லவ்வபிள் ரொம்ப பாசமாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை. ஆக்சுவலி சோத்துக்கே அடிச்சுப்போம் சார் பயங்கரமாக வீட்டில். ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அப்படி சாப்பாட்டில் நடந்த சுவாரஸ்ய சண்டை என்ன? எங்கள் வீட்டில் வந்துட்டு அம்மா சேப்பங்கிழங்கு பொரியல் நல்லா செய்வாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படின்னா தட்டில் சாப்பிட்றோன்னா தட்டில் வந்துடும், அவங்களுக்கு குண்டானோட போகும். இல்லை சார், ஈக்குவலாக தான் சார் வைப்பாங்க. பாகுபாடுன்னு எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எஜுகேஷன் சார். அவரை கான்வென்ட்ல படிக்க வச்சாங்க, என்ன ஒரு மீடியமான ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. சார் வீட்டு வேலைகளில் பார்ஷாலிட்டி இருக்கும் சார். பையன் வேலை இது பொண்ணு வேலை அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வீட்டில். ஆனால் மோஸ்ட்லி சமையல் வேலை லைக் அப்படின்னா பூஜை வேலை இது மாதிரி வேலைகள்லாம் காயத்ரி தான் ஃபஸ்ட்டு கூப்பிடும். மீன்ஸ் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, என்ன கூப்பிட மாட்டாங்க, பெரும்பாலும் கூப்பிட மாட்டாங்க. சரி இல்லை இனிமேல் வீட்டு வேலைக்கு என்ன கூப்பிடுங்கன்னு நானே சொல்லிட்டேன், செத்தேன். பள்ளிக்கூடம் பக்கமே நான் தலையை வச்சு படுத்ததில்லை. ஆனால் டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எப்படின்னு உன் கண் எதிலேயே பாரு. சாமி ஒன்றில் போய் அவன் ஏதாவது வெளியில போனாலும் காயத்ரி வெளில போன்றாங்க, வெளில போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு. சார் அப்படி இல்லை சார், பொம்பளை பிள்ளை தைரியமாக வளர்க்கறதுக்காக எங்கள் அம்மா அப்பா எடுக்கிற முயற்சி சார் அது. நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லும். ஸோ எப்போவுமே ஷாப்பிங் எப்போ போனால் கூட அப்பாவை கூப்பிடுவேன், அப்பா பிஸியாக இருப்பார். ஆனால் இவ கூப்பிட்டா உடனே வந்துவார் அந்த செல்லம். அம்மா வந்து காலிலேருந்து அவங்க டியூஷன் எடுப்பாங்க, அம்மா பிஸியாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. கன்ஃபார்ம் அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து பேக் பெயினாக இருக்குன்னு. அதான் அவள் கூப்பிட்டா வா மான்சி போகலாம் போயிட்டு வாங்கலான்னு. கொடியேற்றுற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? எங்க வீட்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஹாஸ்டலில் படித்து வந்தான் சார். சரி பரவாயில்ல, ஓகே விட்டுடலாம். எனக்காவது வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யலாம்ல சார். தண்ணி எடுத்து வைக்கணும்னா கூட நான் தான் எடுத்து வைக்கணும், தட்டு கூட எடுத்துகிட்டு போக மாட்டான், எல்லாமே நான் தான் செய்யணும். வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன? சரிடா சரி சார் இப்போ அவனுக்கு நம்ம அட்வான்டேஜஸ் இருக்குது. பொண்ணுங்கிட்ட பேசுறானா சாதா பேச மாட்டான், டார்லிங், பேபி, புஜ்ஜுக்குட்டி, செல்லக்குட்டி இப்படி தான் பேசுவான் பொண்ணுங்கிட்ட.
அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போவான், எதுவுமே கேட்க அம்மா மணி ஆயிடுச்சு அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே கால் பண்ணனா கால் பண்ண மாட்டான். அவன் வந்துடுவான், ஆம்பளை பையன் தானே வீட்டுக்கு வந்துடுவான். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறேன், நாங்கள் வெளில போவோம், 8 பேர் ஒன்றா போவோம். அவன் ஒரு பையன் என் கூட எப்போவுமே கூட வருவான். கடுப்பாக இருக்கும், நாங்கள் 8 பொண்ணுங்க இருப்போம், அவன் மட்டும் எப்போவுமே கூட இருப்பான். காலம் கெட்டு கிடக்குதுங்க, அதெல்லாம் என்ன கூட அமுச்சு விடுவாங்க. என்ன வயலுப்பா எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? என்கிட்ட எல்லா பர்சனலுமே ஷேர் பண்ணுவான் அவன். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஷேர் பண்ணுவான். அது வந்து இப்போ எனக்கு ஏதாவது வேணும்னா வந்து நான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவேன். இப்போ நீ இதை எனக்கு வாங்கி கொடுக்கலாம், நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அப்படி பிளாக்மெயில் பண்ணுவேன். இப்போ வரையும் அம்மாவுக்கு தெரியாது. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே, அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்த பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அண்ணாக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, அது எனக்கு தெரியும். ஃபோன் வந்துச்சுன்னா சின்சானுக்கு வாடா போடான்னு பேசுவோம். நான் சொல்லுவேன் அவன் பொண்ணுகிட்ட தான் பேசுகிறாரு. ஆனால் அம்மாவுக்கு எப்பவுமே பெரிய பிள்ளை செல்ல பிள்ளைன்றதுனால சரி அதெல்லாம் இருக்காது, அப்படியே இருந்தாலும் கடையிலேருந்து ஸ்டாக் இல்லைன்ட்டு ஃபோன் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியே சமாளிப்பாங்க. வீட்டில் போட்டதாமா பின்ன ரோட்டில் போட்டதே கொடுப்பாங்க. அண்ணனுடைய காதலி தெரிஞ்சது யாரு? சரி, என்னோட ஃப்ரெண்ட் தாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்காது. காரணமே இல்லாமல் தண்ணி எடுக்க போவான் எங்கள் அண்ணன். நான் ஏன் தண்ணி எடுக்க போகிறேன்னு நான் பார்த்தேன்னா அந்த பொண்ணு அங்கே இருக்கும். குடத்தை எடுத்துட்டு போறா? ஆமாங்க. கொலைக்கிற நாய் கடிக்காதுங்க. அப்போ குளத்து முடிஞ்சோன்னா கிடைக்குமா? ஃபுல்லாக இங்கேருந்து திங்ஸ் வாங்கினது இங்கே கொடுக்க, இங்கேருந்து திங்ஸ் போய் அங்கே வாங்கி கொடுக்க. அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே ஃபோன் அடிச்சு ஃப்ரெண்டு மாதிரி நீ பேசு, இங்கே என்னாச்சுன்னு கேளு, அப்படி தான் சொல்லுவாங்க. தூதுப்புறா இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக தங்கச்சி காலேஜ் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்தா. சென்னை வந்த புதுசில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது என்கிட்ட சொல்லலை, ஆனால் நிறைய விஷயத்தில் மாட்டிப்பா. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா. அப்படி எங்க அண்ணன் என்ன எவ்வளவு பிரமாதமா பாத்துக்கிட்டாரு, அவருக்கு நான் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு எதுக்கு சொல்லுவீங்க? அவருக்கு கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதும் என் அண்ணன்கிட்ட தான். சைக்கிள் ஓட்டி முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணும்போது எனக்கு வண்டியை ஓட்ட சொல்லி கொடுத்ததும் எங்கள் அண்ணன் தான். நான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது ஃபுல்லாகவே எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் பாசமலரில் வர சிவாஜி கணேசன், நான் சாவித்ரி. இப்போ 2 பேருமே இல்லை, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் 2 பேரையும் பார்த்துக்க. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவா. எங்கள் அண்ணன் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் சேரணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை, அவனுக்கு ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணுன்ட்டு. ஃப்ரெஞ்ச் கிளாஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டான். ஃபீஸ் கட்ட போகிறான் 2 டேஸில். நான் போய் எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன், எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அவள் எம்பிஏ படிக்கணும், எனக்கு ஃப்ரெஞ்ச் கிளாஸ் வேணாம் அப்படின்னா. என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? என் தங்கச்சி அண்ணன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அப்பா வந்து இதை செய்வியாடா அப்படின்வாங்க. அம்மா மீன்ஸ் அம்மா பார்த்துடா அப்படின்வாங்க. பட் தங்கச்சி தான் ஓகே நான் சூப்பர் அப்படின்னும். மிலிட்ரி சார், இந்த காலத்தில் சின்ன பசங்க பெரியவங்க பேச்சு எங்கே கேட்குறாங்க, கொஞ்சம் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் என் மாப்பிள்ளையும் சேர்த்தா சொல்கிறேன். என் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் புரிஞ்சு போச்சு.